ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஏய், என்னடி செய்ற? பசி இது சாப்பிட்டு ஏதாச்சும் இருக்கா? என்னடி இருக்கியா இல்லையா? சத்தத்தை காணோம். ஆமா. யோ மாமா, ஒரு நிமிஷம் இருக்கியா? சொல்லு மாமா. இரு மாமா, வரேன், பார்க்குறேன். இவன் இந்த காசை எங்கே வைக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. செருப்பு பிஞ்சிரும். அங்க என்ன உருட்டிட்டு இருக்க? பொண்டாட்டி கையட. என்னடி நீ அங்க பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த, இங்க என்ன உருட்டிட்டு இருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்கிட்ட ₹1 கிடையாது. இங்க இருந்து வெளில போ. ஏய், ஒரு அர்ஜென்ட்ரி, ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. பொண்டாட்டி கிட்ட காசு கேட்கிற உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி குடிச்சிட்டு ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கே, ஒரு வேலை வெட்டிக்கு போக வேண்டியது தானே? ஏய், நான் ரொம்ப ஓவரா பேசுற. இரு, போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்டி உன்னை. வேண்டாம் மாப்பிள்ள, இவ்வளவு நேரம் பண்ணிவிட்ட. அக்கா மாதிரி என் பொண்டாட்டி என்ன ஏமாலியா? சமாளிச்சு வர வேணாம் மாமா. சரி சரி, ஏதாவது தேரிச்சா? என்கிட்டலாம் ஒன்றும் இல்லை. சரி விடு, எவனோ ஒரு இழிச்ச வாங்கி நமக்கு மாட்டாமைய போறான். இந்த வண்டியை வச்சுக்கிட்டு மாமா போ, தள்ளு. உன்னெல்லாம் வச்சுன்னு இந்த பொண்டாட்டியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நீ எப்படி சமாளிக்கிற? மாப்பிள்ள, இந்த பொண்டாட்டியை சமாளிக்கிறதுக்குன்னு தனி கிளாஸ் இருக்கு. நான் உனக்கு சொல்லி தரேன், கவலைப்படாத மாப்பிள்ள. கிழிச்ச எங்க அக்கா உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுலாம் பாக்குறேனே, இதுல நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? என்னத்த வண்டியை வச்சிருக்க, எங்க பார்த்தாலும் நின்று போடுது. சரி சரி, சீக்கிரம் மாத்திடலாம் மாப்பிள்ள. சரி, நீ போய் சரக்கு வாங்கிட்டு வா, நான் சைடிஷ் வாங்கி வைக்கிறேன். சரி மாப்பிள்ள. 5 ரூபா கொடு. இல்ல போப்போ, ஊத்தவா மாப்பிள்ள? இரு. 5 ரூபா இருந்தா கூட. இல்ல போயா. அஞ்சு ரூபா கொடு. யோ போயா, இதே பொழப்பா போச்சு. 5 ரூபா கொடு. கை நடுக்குது, கை நடுக்குது பாரு. 5 ரூபா கூட. 5 ரூபா கொடு. எத்தனை வாடி கேட்கறல்ல?
5 ரூபா கூட. நானே கட்டிங் வெளியிலாம இருக்கிறேன், நீ வேற என்கிட்ட 5 ரூபாய் கேட்டுட்டு இருக்கா? போய் அந்த பக்கம். தல ஒரு கட்டிங் கிடைக்குமா? 5 ரூபா குடுறா. இல்லடா பாடா. 5 ரூபா. இதோ வந்துட்டேன். குடு குடு 5 ரூபா குடு. 5 ரூபா எங்க? அவனு கட்டிங் கலையறான். அவன்கிட்ட போய் 5 ரூபா கொடு 5 ரூபா கொடுங்கிற. அண்ணே, நான் 5 ரூபா கேட்டா யாரும் தர மாட்டேங்கிறாங்க. ஆனா கடைக்காரன் கேட்காமலே 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னன்னு இதெல்லாம்? மகாபிரபு, நான் உங்களை சொல்லல. அதுக்குள்ள கடகரா நீ சரக்க ஊத்து, குழந்தைய வெயிட் பண்ண வைக்காத. கொண்டா மாப்பிள. அண்ணே, எனக்கும் கொஞ்சம் ஊத்துண்ணே. மாமா அவனுக்கு கொஞ்சம் ஊத்தி தொலை. இவனுக்கா? எங்க கெட்டியா பிடிச்சுக்கிறியா? ஊத்துண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ஏய் இந்தா தண்ணி. தண்ணி வேண்டாம் வேண்டாம். ஏய், ஓசியில கிடைக்கிற சரக்குன்னு நீ கீழே தெளிக்கிற பாத்தியா? மகாபிரபு, அப்பா அம்மா சொந்தம் பந்தம் பொண்டாட்டி பிள்ளைங்க யாரு கைவிட்டாலும் இந்த பூமாதேவி நம்மளை கைவிட மாட்டான். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன தெரிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு போய் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்க போறான் உன்ன மாதிரி. மாப்பிள, கம்பெனி சீக்கிரட்ல வெளியே சொல்லாதீங்க மாப்பிள. சரக்கு போடு. இன்னும் கொஞ்சம். மாப்பிள, ஏய் முதல் ரவுண்டே உனக்கு அதிகம், இதுல நீ 2வது ரவுண்ட் வேற கேட்குறியா? இருக்க சரக்கு எங்களுக்கே பத்தாது. ஒன்று மாதிரி தான் போட. போட. ஏற்கனவே மப்புல இருக்கிற, கிளம்பு போ. அடுத்த ஆளை பார்ப்போம். மாப்பிள, 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 ஏய் வாடா வீட்டுக்கு போகலாம். அட இருட்டுருச்சுடா, உங்க அக்கா வர தேடுவாடா. ஏய் உன் பொண்டாட்டி மாதிரி இல்லைடா என் பொண்டாட்டி. மாப்பிள, நீ தெரிஞ்சு வா, நான் இப்படியே கிளம்புறேன். எங்க குடிச்சோமா சமத்து போலயே வீட்டுக்கு போயிடணும். பொறுப்பே இல்லாம இருக்காங்க.
மாமா மாமா எங்க போயிட்டாரா? எப்போ பார்த்தாலும் குஸ்து கால்லேருந்து கரெக்டாக போயிடுறானே, எப்படி தான் இருந்துச்சு போகிறானோ தெரில அந்த மாமா. தலை வலிக்குது, வா. எங்கே போச்சு? ஒரு கட்டிங்க போட்டால் தான் தலைவலி போகும். காலையே சரகு போடுறது என்ன சோகம். லாரி பண்ற என்னையா ஃபேமிலியோட குடிக்க ஆரம்பிச்ச போல? ஏய் என்னப்பா உன் பொண்டாட்டி உன்னோட பெரிய குடிகாரியா இருக்கா? ஏய் ஒருத்தவள சாவடிக்கிற நீ பாடி. ஏய் விடு. ஏய் வா பான் சொல்றல. ஏய் பாடி மாயிரே. ஏய் ஏய் ஓ பாடி. ஏய் விடு. பாடி விடு சொல்றல. ஏய் எல்லாரும் வேடிக்கை பார்க்கற, ஒழுங்கா வந்துரு. யூ மாமா போ. ஏய் மாமன் தானே இது? யோ உன்னால தான் என் புருஷன் கெட்டு போறான். மாமா நான் இல்ல. ஏய் வா. ஏய் சொன்னா கேளு, மானத்தை வாங்காத. ஏய் ஏய் விடு. ஏய் இரு. ஏய் இரு. எனக்கு நடக்க தெரியும். விடு. ஏய் ஏய் ஓடி வாயன உடைக்கிறேன் நானு. மானத்தை வாங்குறேன். ஏய் நான் ஒழுங்கு வரையில வந்துரு. என்ன விடு. விடு. ஏய் நடி வாடா போடான்ற நான் சாவச்சு. ஏய் குடிச்சிட்டு நீ மட்டும் தான் அடிப்பியா? இப்ப நானும் குடிச்சிருக்கேன்டா. மேல கை வைடா பாப்போம். ஏய் கை வைடா. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கு. ஒழுங்கு வரையில உள்ள போ. போ. விடு. அசிங்கமா இருக்கா உனக்கு? ஓ உனக்கு வந்த ரத்தம், எனக்கு வந்த தக்காளி சட்னியா? நானும் உன்ன மாதிரி தினமும் குடிச்சா குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா? இப்ப நான் ஏன் குடிச்சேன்னு உனக்கு தெரியுமா? பண்ற தப்ப நானும் பண்ணுங்கிறதுக்காக இல்ல. நான் ஒரு நாள் குடிச்சதே உன்னால தாங்க முடியலையே. உன்னை கட்டிக்கிட்டு 5 வருஷமா தினம் இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அரிசி காலியாகி 2 நாள் ஆச்சு. பக்கத்து வீட்டுல அரிசி கடன் வாங்கிதான் உனக்கு பொங்கி போட்டுட்டு இருக்கேன். உன்னை நம்பிதானே வந்தேன். நீ ஆஹா ஓஹெல்லாம் பாத்துக்க வேணாம். ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்த வீட்டுல இருக்காளே, அவ சாப்பிட்டாளா, என்ன பண்ணுவான்னு உனக்கு அறிவு இருந்ததா? புருஷன் குடிக்கிறான், அடிக்கிறான், சோறு கூட ஒழுங்கா போட மாட்டேங்கிறான்னு ஒரு சில பொம்பளைங்க வேற ஆம்பளை கூட பாத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி போக எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அந்த மாதிரி பொம்பளையும் நான் இல்ல, அந்த மாதிரி மண்ணுலயும் நான் பிறக்கல.
நேத்து உனக்கு அத்தனை வாட்டி ஏன் ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? பீரியட்ஸ்டா எனக்கு. நைட்டு ஃபுல்லா வயிறு வலியில அப்படி துடிச்சேன். பேடும் தீந்து போச்சு. பேட கூட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே கேட்க முடியும், புருஷன் உன்கிட்ட தானே கேட்க முடியும். நைட்டு எவ்வளவு ரத்தம் போச்சு தெரியுமா? இது எல்லாத்தையும் தாண்டி இத்தனை நாள நமக்கு குழந்தை இல்லையே, அதுக்கு யார் காரணம் தெரியுமா? நீ தாண்டா காரணம். நீ குடிச்சிட்டே இருக்கிறதால உனக்கு தான் பிரச்சனைன்னு டாக்டர் சொன்னாரு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அதை பத்தி கேட்டிருக்கேனா? இல்ல வேலை ஏதாவது சொல்லிருக்கேனா? ஆனா ஊரெல்லாம் என்ன தாண்டா மாலடின்னு சொல்லுது. இந்த எல்லா வலியும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் வாழ்றதே உனக்காக தாண்டா. எனக்கு ஆடம்பர வாழ்க்கை வேணாம், காசு பணம் வேணாம், குழந்தை கூட வேணாம். எனக்கு நீ வேணும்டா. சாகர வர உன் கூட சந்தோஷமா வாழணும். அது ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? இப்படி குடிச்சு குடிச்சு சாக போறியா என்னை விட்டு? என்னை விட்டு நீ செத்துப்பா போறியா? செத்துப்பா போறியா சொல்லு.